Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படியாய், உங்களுக்காக வழக்காடும்படியாய் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனக்காக பேச யாருமே இல்லையே, என் இருதயத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, எனக்காக யாரு போய் பேசுவா, என்னுடைய இன்க்ரிமெண்ட்டுக்காக யாரு போய் பேசுவா, என்னுடைய உயர்வுக்காக யார் பேசுவா, வேலையில ஒரு ப்ரொமோஷனுக்காக யார் பேசுவா அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக இனி வழக்காட போகிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை முடித்து வைக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். அவர் பிசாசினிடத்தில் வழக்காடி உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையும் மூடப்பட்டு, இனி நன்மை என் வாழ்க்கையில இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி நன்மையானதை செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காடுவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். பாருங்க, உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்றார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ, கோர்ட் கேஸில் இனி நான் சேர மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்று சொல்லுகிறார்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வழக்காடி நன்மை செய்ய போகிறார். உன் பிள்ளை உன்னிடத்தில் வழக்காடுறானா, கர்த்தர் வழக்காடி உன் பிள்ளையை ஆண்டவர் சந்திப்பார். உன் கணவன், உன் மனைவி உன்னோட வழக்காடுறாங்களா, கர்த்தர் நன்மையானதை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வழக்காடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் வழக்காடி ஜெயத்தை கொடுக்க போறார். பிசாசு இடத்துல வழக்காட போகிறார். உங்கள் மேல் அதிகாரி கடத்துல வழக்காட போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வழக்காடுகிறார்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய அட்வொகேட்டா இருக்க போறார். அவர் தான் உங்களுக்கு அட்வொகேட். ஆமென். இனி ஒரு கேஸும் தோத்துடாத அட்வொகேட் உங்களுக்காக வழக்காட போகிறார். ஜெயத்தை கொடுக்க போறார். நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்றார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளில் அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் வழக்காடுகிற ஆண்டவரே, எத்தனையோ வழக்கு தங்களுடைய சமூகத்தில் இருக்குதே அப்பா. கர்த்தர் பிள்ளைகளுக்காக வழக்காடி ஒரு நன்மையானதை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இடையூறுகளெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே, என் தேவரின் சகல நன்மை உண்டாகும்படியா நீர் வழக்காடும். அவர்கள் விரோதமாய் வழக்காடுகிறவர்களிடத்தில் பிள்ளைகள் பேச முடியாமல் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் நீர் வழக்காடி ஜெயத்தை கொடுப்பீராக. Won the case, Lord, my Father God, for them. அவர்களுக்காக நீர் ஜெயத்தை கொடுக்கும்படியா கட்டளையிடுகிறேன். நீர் அற்புதம் செய்யும், நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய அட்வொகேட், அவர் உங்களுடைய வழக்கறிஞர். கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.